உலகின் நம்பர் 1 சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய வேலம்மாள் நெக்ஸஸ். Your dream vacation to Thailand starts from 19,999 only with GT Holidays. சிறு ஒரு காதல வர மூமெண்ட் மாதிரி கதவை தட்டி ஐ ஆம் ஐஷு அப்படிங்கிறாங்க. உங்களோட எக்ஸ் என்ன ரியாக்ஷனா இருக்கும்? என்ன ஒரு பாயசத்துல கொஞ்சம் பாய்சனை போட்டு கொடுத்துட்டு உட்கார வச்சிருவாங்க. ஒரு ஃபீமேலுக்கு ரெண்டு ஹஸ்பண்ட்னாலே அது வேற மாதிரி ட்ராக் போயிடும். ஸோ இது எப்படி நீங்க பாக்குறீங்க? It will be so good. பட்டாயால பலபலன்னு லண்டன் கேர்ள்ஸ் 10 பேரை இறக்குறோம். ஆனா அதே டேட்ல ஃபேமிலி ஃபங்க்ஷன். பட்டாயா தான் முக்கியம், வேலை தான் முக்கியம். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? ரொம்ப நாள் ஊருக்குள்ள சுத்தி இருக்க ஒரு பையனை பார்த்துட்டு நம்பர் வாங்குறேங்கிற பேர்ல போய் பல்ப் வாங்கிருக்கேன். கேக்குற கேள்வியே ராங். நான் ஏன் ஒரு பையன் கிட்ட போய் நம்பர் வாங்கணும்? ஏன் நம்பர் தான் வந்து கேட்பாங்க. நான் ஹாட் அண்ட் ஹேப்பனிங்க. நான் ஏன் வாங்கணும் போய் நம்பர்? Can I get your number? நோ. ஓகே. அசிங்கப்பட்டால் ஆட்டோக்காரன். நான் கேள்வி கேட்டுறேன், நீங்க பதில் சொல்லிடுங்க. அது ஒத்தா இல்லையான்னு ஆடியன்ஸ் முடிவு பண்ணிடும். நீங்க அதை இது ஜட்ஜ் பண்ணாதீங்க மேடம். உங்களுக்குலாம் அவ்வளவு டைம் இல்ல, எடிட்டர் முடிவு பண்ணுவாரு. என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. சரி சரி, வகுந்து விடுவேன். சரிங்க சரி. எல்லாமே மாட்டி விடுற மாதிரி வச்சிருக்கப்பா. லெஃப்ட் ஒரு ரீசன் சொல்லுங்க. லெஃப்ட் ஏன்னா அவங்க மிரட்டிட்டே இருப்பாங்க. நான் ஏதாவது பண்றேன் மிரட்டிட்டாங்கன்னா அவங்க அப்ப நீ ஏதாவது பண்ணிட்டே இருப்ப. ஏதாவது சும்மா அப்படி அவன் கேட்பான், நான் சொல்ல. ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு நக்கிரன் ஸ்டுடியோஸ். இன்னைக்கான கான்வர்சேஷன் ஜாலியாக இருக்க போது, ஃபன்ஃபுல்லாக இருக்க போது. மை பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் படத்தினுடைய வெப் சீரிஸ்னுடைய காஸ்ட் நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காங்க. வணக்கம். வணக்கம். உங்கள் எல்லாருமே மீட் பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பி. மை பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்றேன். எப்படின்னா டெலிவிஷனில் அப்படியே ஆங்கராக ஜாலியாக நிறைய வைபெல்லாம் பண்ணிட்டு இப்போ பேக் டு பேக் பார்த்தீங்க அப்படின்னா படங்கள், வெப் சீரிஸ் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் இந்த ட்ராவல் எப்படி இருக்கு? கண்டிப்பா இது ரொம்ப ஆசைப்பட்டு நினைச்சு பண்ண விஷயங்கள் தான். அதுல வந்துட்டு இப்போ இது ஹாட் ஸ்டார் சேனல்லேருந்து ப்ரொடக்ஷன் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு சீரீஸ்ன்னு வந்தாங்க. அதுவும் சத்யராஜ் சாரோட அப்படின்னும் போது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவரோட ஹியூமர் அவ்வளோ பார்த்துருக்கோம். நான் 2-3 இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஒரு சைடில் மணிவண்ணன் சார், இன்னொரு சைடில் கவுண்டமணி சாரை வச்சுட்டு ஈக்குவலாக ஹியூமர் பண்ண முடியும்னா சார் தான். அண்ட் அதை தாண்டி அவர் பண்ணால் அந்த ஹீரோக்குள்ளே ஒரு வில்லன் இருப்பான், வில்லனுக்குள்ள ஒரு ஹீரோ இருக்கும். ஸோ அவரோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் அவ்வளோ என்ஜாய் பண்ணியிருந்தோம். ஸோ அவரு கூட ஒரு பையன் மாதிரி ஒரு ரோல் அப்படின்னு போது சரி ரைட். சூப்பருங்க. அதாவது அவர் சொன்ன மாதிரி தான், ஒரு பக்கம் ஃபுல்லாக 90s வைபு, சீதா மேம் இருக்காங்க, சத்யராஜ் சார் இருக்காங்க. இந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு யங் ஜென்ரேஷன் ஆஃப் 2K கிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. எப்படி இருக்கு டு ஒர்க் வித் சைமல்டேனியஸ்லி? அப்படி சொன்னாலும் குத்தவங்க, எப்படி சொன்னாலும் நம்மளதான் சொல்றான். அவன் பார்த்தேன் நம்மளதான் சொல்றான். நான் நார்மலா தான் இருந்தேன், இவன் மூஞ்சி தான் சரியில்லை. நான் கம்முன்னு இருந்தா கூட இவனே ஏதாவது சொல்ல வச்சிருவான்னு. இல்ல, ஐ எம் ஆக்சுவலி வெரி ஹாப்பி. இந்த ரோல் பண்ணும்போது இட் வாஸ் வெரி எக்ஸைட்டிங் ரோல். சத்யராஜ் சார் கூட தான் எனக்கு ஃபுல் வெப் சீரீஸில் வந்து ஃபுல் ட்ராவலே இருக்கும். ஸோ அவர் கூட இட் வாஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். அவருக்கு வந்து அந்த வந்தாலாம் ஒன்றுமே இல்லை, யூனோ இஸ் வெரி சச் அ ஜென்யூன் பர்சன். ஸோ நான் ஆக்சுவலி நல்ல ஹோம் ஒர்க் பண்ணிட்டு தான் என்னோட சீன்ஸ் எல்லாம் பண்ணேன். பிகாஸ் ப்ராம்ப்ட் எல்லாம் வாங்கக்கூடாது, பெரிய ஸ்டார் கூட நடிக்கிறோன்னு சொல்லிட்டு. ஸோ இட்ஸ் கம் அவுட் ரியலி வெல். ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் கிரேட்ஃபுல். சூப்பர் மேம், லாங் வே டு கோ. வாழ்த்துக்கள். Thank you so much. 4 ஆங்கில வார்த்தைகளை தேங்க்யூ. பப்பு ப்ரோ. எஸ், சோ வெரி ஹாப்பி உங்களை பாக்கும்போது. ஏன் எங்களை பார்த்தா சந்தோஷமா இல்லையா? இருக்கு. நாலு வார்த்தை தானே வந்துச்சு. இருக்கு. அவ்வளவுதான். ஏன்னா அவர் எனக்கு முதல்ல இருந்து தெரியும். ஆக்சுவலா அவர் டெலிவிஷன்ல ஆங்கரா இருந்து அதுல இருந்து அப்படி ஸ்கிராச்ல இருந்து வந்து இப்போ அடுத்தடுத்து பேக் டு பேக் நிறைய வெப் சீரிஸ் பண்றீங்கும் போது வெரி ஹாப்பி தான். என்ன பத்தி சொன்னாங்க அவங்க லாங் எடுக்கணும், மேம் அப்ரிஷியேட் பண்ணாங்க. அதை எண்ணிட்டு இருந்தோம். நீங்க என்ன குறுக்கல? தேங்க்யூ தம்பி, எனக்கு ஒரு நிமிஷம்ப்பா. என்ன பத்தி பேசிட்டா என்ன பத்தி பேசினாங்க, உங்ககிட்ட இப்ப வர்றாங்க. அப்ப ஓகே, நான் தேங்க்யூ சொல்லிட்டேன். ஓகே, அந்த கண்டென்ட் அப்பவே லாங் வே டு கோங்கிறது அங்க முடிஞ்சிருச்சு. எனக்கு தானே இது அந்த கண்டென்ட். எனக்கு இல்லையா? எனக்கு ஒண்ணு எடிட்டர், இது மொத்தமா யாருக்குன்னு பார்த்து முடிச்சிருங்க. காலையிலேயே அவன் ரிசைன் லெட்டர் எழுதலாம்னு என்கிட்ட சொல்லிட்டு வந்தான். இந்த இன்டர்வியூ பார்த்தானா முடிச்சிருவான்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சொல்லிருக்கேன். சாரியா, எந்த நான் நினைச்சிட்டயா? சாரி. முதல்ல இருந்து போவோம், ரீடேக் போவோம். பப்பு ப்ரோ சொல்லுங்க. உங்களை முதல்ல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். திருட்டு தானே ஏதாவது பண்ணீங்களா? நல்ல ஒரு பையன் ஒரு ஃப்ளோ இன்ட்ரோ பண்ணா.
அந்த இன்ட்ரோவை கரெக்ட் பண்ணி கெடுத்து விட்டு இப்ப திரும்பி Sorry. முதல்ல தான் ஆரம்பிக்கிறான். நான் நல்லா எப்படி தான் பண்ணுவா? பாரு இருக்கேன். நல்லா அப்புக்கு மட்டும் இத்தனை இன்ட்ரோ அப்படின்னு மக்கள் யோசிப்பாங்க. வாங்க ப்ரோ திரும்பி இல்ல அவ இன்ட்ரோ வரும்போதெல்லாம் இன்டரப்ஷன் தான் வரும். இன்ட்ரோவே கட் பண்றோம். அதான் பப்பு இந்த எபிசோட் ஃபுல்லா உட்கார்ந்துட்டே இருக்கியா? நீங்க லேட்டா வந்ததுக்கு வச்சு செய்றாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க இல்ல இல்ல எப்பயுமே அப்படிதான் அவன் ஜாலியா. எப்பவுமே ஜாலியா லேட்டா தான் வருவாங்க. எப்படி இருக்கு மை பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட்? மறுபடியும் ஒரு லான்ச், மறுபடியும் ஒரு ஓடிடியில் அந்த ஆஃபீஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த பக்கம் ஒரு மாதிரி காலேஜ் ஸ்டோரிஸோட அப்படிங்கும்போது எப்படி இருக்கு? எப்படின்னா நானும் பிரதரும் தான் காம்பினேஷன் ஃபுல்லாக. நாங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருப்போம், அந்த மாதிரி தான் ஒரு கண்டென்ட்டு. ஸோ ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு ஃபஸ்ட்டு வெப் சீரிஸ் தான் நாங்கள் நடித்தோம் 2 பேருமே ஃபஸ்ட்டு. ஸோ அதனால் ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருந்துச்சு. ஸோ இப்போ ரிலீஸ் ஆகுதுன்னா அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஹாப்பினஸ் தான். அந்த சீரிஸ் எப்படி வந்திருக்கு, நம்ம கேரக்டர் நம்ம இருப்போமா இல்லையான்ற தாண்டி ரிலீஸ் ஆகுதுன்றதே ஒரு பெரிய ஹாப்பினஸ். ஏன்னா ஒரு டைமில் ஹோல்ட் ஆகிடும், அது வருமா வராதா, இது டவுட்லேயே இருந்த ஒரு பீரியட்லாம் தாண்டி இப்போ வருதுன்னு நம்ம வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கோம். ஓகே இது எப்படி வரப்போகுது. சூப்பர் ப்ரோ. நீங்கள் ஐ திங்க் யூடியூப்லாம் அந்த மாதிரி இந்த கண்டென்ட் கிரியேட்டராக இருந்து நிறைய ரிவ்யூலாம் எடுத்து நிறைய ஆங்கரிங்லாம் பண்ணீங்க. நீங்கள் சொல்லுங்கள், ரியலாகவே ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறத சொல்லிடுங்க. ரொம்ப கஷ்டம் தான். முதல்ல வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. தெரியுது. ஏன் தெரியுமா? இப்போ உங்ககிட்ட கண்டென்ட்காக போராடிட்டு இருக்கேன்ல, அதனால தெரியுது. அதனால தெரியுது. ரொம்ப கஷ்டம் தலைவா. நிறைய பேர் கிராப் பண்ணுவாங்க. சொல்லுங்க சொல்லுங்க. நிறைய பேர் உங்களுக்கு இன்ட்ரோ கொடுத்தாலே வந்து தடையா. இப்ப பாருங்க, நல்ல இன்ட்ரோ கொடுத்தா நான் வாயே திறக்கல. தப்பு ப்ரோ சொல்லுங்க அப்படின்னு முடிச்சிட்டான். இப்ப இது மாதிரி தான் போடுவாங்க. இப்ப இன்டர்வியூல தான் போடுவாங்கன்னா தப்பு ப்ரோ சொல்லுங்க, இந்த வெப் சீரிஸ் சொல்லுங்கன்னு முடிச்சிருவாங்க. மறுபடியும் தலைவன் கிட்ட போ. ஆமா வாங்க. மை பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் எல்லாரும் நோட் பண்ணுங்க. மை பர்ஃபெக்ட் ஹஸ்பண்டா எப்படிலாம் இருக்கிறான் அப்படின்னு தலைவன் இப்ப நமக்காக கிளாஸ் எடுக்க போறேன். சொல்லுங்க. சரியா? தலைவன் கிட்ட இருந்து As husband ஆ நீங்க சொல்லுங்க. ஹஸ்பண்டா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டெய்லி ஈவினிங் ஆனா ஒரு ரவுண்டு கூட்டு போகணும். வெளியே மெல்ல ரவுண்டு கூட்டு. ஓகே. அதுக்கப்புறம் வீக்கெண்ட் ஆனா எங்கேயா வெளியில கூட்டு போகணும். இது இல்லாம வீட்டுக்கு போகும்போது சாக்லேட் வாங்கிட்டு போகணும். இதெல்லாம் தாண்டி அப்பப்போ ஏதாச்சும் இதெல்லாம் ரியாலிட்டியில நடக்குமானே? அவரு பண்றதா சொல்றாரு அவரு. அப்படியா? என்ன இருக்கு, டெய்லி கூட்டு போற ஒரு 10 ரூபா சாக்லேட் வாங்கி கொடுக்கும். சரி, அதனால அந்த மாதிரி. சரி, வீட்டுல சமைப்பீங்களா அந்த மாதிரி எல்லாம்? அது சொல்றாங்களே. பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி ஆன்லைன் ஆர்டர் ஸ்விக்கில ஆர்டர் பண்ணி அந்த சாமி படத்துல த்ரிஷா விக்ரம் வர மாதிரிலாம் இல்ல. கிச்சன் ரொம்ப சின்னதா இருக்கும். அம்மியில அரைக்க முடியாது. ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிடுது. நான் சமையல் செய்திடுவேன். சிம்பிளா முடிஞ்சிருது. சரி, இப்போ ஒரு சில சிச்சுவேஷன் சொல்றேன். அது எப்படி பர்ஃபெக்ட் ஹஸ்பண்டா நீங்க ஹேண்டில் பண்றீங்கன்னு பாப்போம். ஒரு சரியான பேச்சுலர் பார்ட்டினா 10 பசங்க உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு 12 மணிக்கு கால் பண்ணி, மாமா கோவால தான்டா பார்ட்டி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, கார் எடுத்துட்டு வா அப்படிங்கிறாங்க. எப்படி பெர்மிஷன் வாங்கிட்டு வருவீங்க? சின்ன ஃப்ரெண்ட்ஸோட வெளில போறேன், ஓகே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி. இவ்வளவு நல்லவங்களா இருக்காங்களே. அண்டர்ஸ்டாண்டிங்கான bro, அதனால இவ்வளவு எங்க ஹேண்ட்ஸமா அப்படியே சுத்திட்டு இருக்கீங்க. ஸ்கூல்ல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். அதான் இப்பயுமே ஃப்ரெண்ட்ஸாவே ட்ரீட் பண்ணிட்டா பிரச்சனையே இல்ல. அப்ப அப்படியே மாத்தணும் போல இந்த क्वेश्चंस எல்லாமே. ஸ்கூல் படிக்கும்போது பாய்ஸ் ஸ்கூல்ல படிச்சேன். அதனால இந்த மாதிரிலாம் எதுவும் பார்க்க தெரியாது. சிறு ஒரு காதல வர மூமெண்ட் மாதிரி கதவை தட்டி ஐ ஆம் ஐஷு அப்படிங்கிறாங்க, ரக்ஷன்ஸ் வைஃப் அப்படிங்கிறாங்க. உங்களோட எக்ஸ் என்ன ரியாக்ஷனா இருக்கும்? எது ஏன் ரியாக்ஷன்லாம் என் பயமா இருக்கு. இப்ப என்னன்னா இந்த ஜில்லு காதல் படத்துல வர மாதிரி உங்க எக்ஸ் திடீர்னு தட்டி வீட்டு கதவை தட்டிட்டு எங்க பேச்சுலர் பார்ட்டிலயா? நான் ரெண்டு லிங்க் பண்ணிட்டேனா எனக்கு புரியல. நீங்க ரொம்ப லிங்க் பண்ணிட்டீங்க. முடிச்சிட்டேன் மேடம். பேச்சுலர் பார்ட்டில எக்ஸ் எங்க வந்தா அப்படி நினைச்சேன். நேத்து தான் வர சொன்னேன், இன்னைக்கே வந்தா. கதவை தட்டுறாங்க, ஐ ஆம் ஐஷு ரக்ஷன்ஸ் வைஃப் அப்படிங்கிறாங்க. என்ன ரியாக்ஷனா இருக்கா? என்ன ஒரு பாயசத்துல கொஞ்சம் பாய்சனை போட்டு கொடுத்துட்டு உட்கார வச்சிருவாங்க. தாய்லாந்துல ஒரு போட்டோ ஷூட் பட்டாயால பலபலன்னு லண்டன் கேர்ள்ஸ் 10 பேரை இறக்குறோம். ஆனா அதே டேட்ல ஃபேமிலி ஃபங்க்ஷன், அதுவும் உங்க வைஃபோட ஃபேமிலி ஃபங்க்ஷன். பட்டாயா தான் முக்கியம், வேலை தான் முக்கியம். என்னம்மா கதை கொடுக்குறீங்க? கண்ணும் கண்ணும்களை எடுத்தாலே ஒரு சாங்ல இருக்கும், ஒரு ஃபாரினர்ஸ் அவங்க எல்லாம் வந்து போட்ல படுத்துருப்பாங்க, மேலே வந்து டிக்யூ படுத்து அப்படி வைக்கிற ஷார்ட் தான் கம்போஸ் பண்ணிட்டேன். லாஸ்ட் மினிட்ல தான் சார் வந்துட்டு நம்ம வந்து ஐயோ இது எப்படி, ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் நீடட் அப்படின்ட்டு. அப்புறம் டைரக்டர் கஷ்டப்படுவாருன்னு சொல்லி நான் தான் போய் நீங்க தான் நடிச்சு கொடுத்தீங்க. ஆமா நான் நடிச்சு தரேன், ப்ளீஸ் டேக் மீ. அவர் கஷ்டப்பட்டதுனால இல்ல பெருந்தன்மையோட இப்படி யாருக்கா வந்து தேவைப்பட்டா நடிச்சு கொடுக்கலாம். நீங்க பர்ஃபெக்ட் ஹஸ்பண்டோ இல்லையோ, யூ ஹேவ் a perfect wife. 100%. நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சென்சிபிளா தான் உங்ககிட்ட பேசணும். because we know about you. சென்ஸே இல்லாத ஆள் கிட்ட சென்சிபிளா no don't estimate அப்படிங்கிற மாதிரி தான். நீங்க ஒரு பர்சனுக்கு இப்போ ஒரு ஹீரோக்கு அப்படிங்கும்போது 2 வைஃப் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை ஒரு டிராமாவா கிரியேட் பண்ணிட்டு அதை ஒரு ஸ்டோரியா பில்ட் பண்ணும்போது சொசைட்டில என்ஜாய் பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா இப்போ இதுவே ஒரு ஃபீமேலுக்கு 2 ஹஸ்பண்ட்னாலே அது வேற மாதிரி ட்ராக் போயிடும்.
ஸோ இது எப்படி நீங்க பாக்குறீங்க த வே ஃபீமேல்க்கெல்லாம் 2 ஹஸ்பண்ட் இருப்பாங்களா? இருந்தாங்க அப்படின்னா அதை தப்பா பாக்குறாங்கல்ல. அப்படியா? ஓ, எனக்கு தெரியாது. ஒரு இமேஜினேஷன் அப்படி இருந்தா நீங்க அதை எப்படி பாப்பீங்க? It will be so good. ஒரே என்ஜாய்னஸ் Imagination சொல்றேன். It will be so good. ஒருத்த தப்பு பண்ணா இன்னொரு கிட்ட வேலை வாங்குறது. இப்போ உங்ககிட்ட ரெட் ஹேண்டடா எனக்காவது ஏதாவது வேண்டாத வேலையை பண்ணிட்டு மாட்டினது உண்டா? நான் பண்றது எல்லாமே வேண்டாத ஏதாவது வேலை. ஒண்ணு சொல்லுங்க மேடம். நீங்க யாரு மேடம்? நீங்க சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. ஏய் இங்க பாருங்க, நீ கேக்குற கேள்வி எல்லாம் எனக்கு அப்படி இருக்கு. நான் என்ன பண்றது? உசுர கொடுத்து கேள்வி கேள்வி ஆமா. கேட்கலையே. எனக்கு இதுல போறதா இல்ல இப்படி போறதா? ஷார்ட் லிஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கு மேடம் உங்ககிட்ட. இருக்கிறதுலே கஷ்டமான क्वेश्चन இல்ல நான் கேள்வி கேட்டுறேன், நீங்க பதில் சொல்லிடுங்க. அது ஆமா அது ஒத்தா இல்லையான்னு ஆடியன்ஸ் முடிவு பண்ணிடும். நீங்க அதை இது ஜட்ஜ் பண்ணாதீங்க மேடம். நான் எதுவுமே உங்களுக்கு judge அவ்வளவு பண்ணல. டைம் இல்ல, எடிட்டர் முடிவு பண்ணுவாரு. ஆமா நீங்க மறுபடியும் ஜட்ஜ் பண்ற ஆள்லாம் மேடம் கிடையாது. மறுபடியும் நீங்க புண்படுத்துறீங்க மேடம். என்ன யார் எதுக்கு? என்ன புண்படுத்துறீங்க? நான் எதுக்குடா கேள்வியா கேட்டுன்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கேளுங்க இருக்கீங்க. கேளுங்க. நல்ல கேள்விதான். ரொம்ப நாள் ஊருக்குள்ள சுத்தி இருக்க ஒரு பையனை பார்த்துட்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் வாங்குறேங்கிற பேர்ல போய் பல்ப் வாங்கிருக்கீங்களா? நீ கேக்குற கேள்வியே ராங். நான் ஏன் ஒரு பையன்கிட்ட போய் நம்பர் வாங்கணும்? ஏன் நம்பர் தான் வந்து கேட்பாங்க. அதுதான் தப்பு. இப்ப ரக்ஷன் எல்லாம் பார்த்தா ஒரு 2 பேர் 3 பேர் ஏய் நான் ஹாட் அண்ட் ஹேப்பனிங். நான் ஏன் வாங்கணும் போய் நம்பர்? நம்பர் கொடுங்க மேடம், சொல்லுங்க. பாரு. கேன் ஐ கெட் யுவர் நம்பர்? நோ. ஓகே. இந்த क्वेश्चन வச்சது அதுக்காக தான். அம்மி நீங்க பர்சனல் நினைச்சு இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கீங்க. மை பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட்ங்கிற ஒரு ஆப்பை கிரியேட் பண்றோம். அதுக்கு பிராண்ட் அம்பாசிடரே நீங்க தான், பப்பு தான். இப்போ அந்த பயோல என்னென்னலாம் ஆட் பண்ணணும்னு நினைப்பீங்க? எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஆல் லாங்குவேஜஸ் ஐ நோ. இங்கிலீஷ், தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஸ்கின் டோன், கியூட்னஸ், அப்புறம் வந்து நீ பயோ போடுறதெல்லாம் வச்சுதான் பொண்ணுங்க வருவாங்க. சரியா? நாங்கெல்லாம் கன்வின்ஸ் ஆற மாதிரி ஏதாவது ஆமா ஸ்கின் டோன், லாங்குவேஜ். யார் லாங்குவேஜ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கா? நீங்க நல்லா பர்ஃபெக்ட்டா சொல்றீங்க. இன்னொன்னு கீழே போட்டுருவேன். ஆல் பாய்ஸ் லைக் வைன் பட் ஐ வில் ட்ரீட் யூ லைக் எ குயின். ஓகேவா? இது ஓகே. இது இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. இது இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. பிகாஸ் ஐ அம் டீடோட்டலர், யூ ஆர் மை வைன் அப்படின்னு சொல்லி கீழே போட்டு. அடேங்கப்பா. சூப்பர். ரம்யா நீங்க சொல்லுங்க மை பர்ஃபெக்ட். ரம்யா மேம். இருங்க சார். நான் கிளம்புறேன் சார். நான் யாருனே தெரியாம பேசிட்டு நீங்க இருக்காரு. பேசியே வந்து நீங்க என்ன வந்து ஒரு ஆசிலேஷன்லயே வச்சிருக்கீங்க. பயப்படுத்துறீங்க மேம். பாத்து அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கானா? ஆசிலேஷன்ல ஆடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மேபி ஆனா நீங்க பேர் தப்பா சொல்லி எடுக்கறியா? இருந்தாலும் அப்படி பண்ணிர கூடாது. மை பர்ஃபெக்ட் வைஃப் அப்படிங்கும்போது ஒரு டாக்லைன் நீங்க என்னவா? நான் சொல்றது போடுவாங்களா? போடுவாங்க. சொல்லுங்க மேம். நான் அட்லீஸ்ட் இங்க இருக்கக்கூடிய 4 ரசிகர்களுக்கு, இங்க இருக்கக்கூடிய 4 ரசிகர்களுக்காவது சொல்லுங்க. நான் வந்து சாரி. நீங்க சாரி தான் போட்டுருக்கீங்க. நான் தான் இப்போ மேனா? நீங்க மேன் இல்லம்மா, நீங்க பொண்ணு. ஒரு மேனை புடிக்கிறீங்க, அதுக்கு நீங்க பயோ போடுறீங்க. நானே ஒரு தற்குறினா என்ன மேல தற்குறியா நீங்க இருக்காதீங்க. ஐயோ ரெண்டா வாங்கி எடிட் பண்ணி பப்ளிஷ் பண்றதுக்குள்ள மை பர்ஃபெக்ட் ஹஸ்பண்டே ஸ்ட்ரீம் ஆயிடும் மேம் ஹாட்ஸ்டார்ல. இல்லையா? அந்த ஆப்னு சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி வைஃப் ஆப். மை பர்ஃபெக்ட் வைஃப்னு ஒரு ஆப் கிரியேட் பண்றோம். அதுல உங்களோட ப்ரொஃபைல் ஆட் ஆன் பண்றோம். உங்க ப்ரொஃபைல் ஒண்ணு, அதுல என்னென்ன போடுவீங்க? வைரம் என்ன மேம்? உங்களை பார்த்து ஒரு பையன் இம்ப்ரெஸ் ஆகணும். இம்ப்ரெஸ் ஆகணும் ஒரு டாக்லைனோட. I look like Deepika Padukone. Photo போட மாட்டேன் first of all. I look like Deepika Padukone. I'll dance like Kareena Kapoor. Yeah. I'll jatakaw my hip like Sunny Leon. Aditi. Sunny Leon பண்றதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்க. என்ன யோசிக்கலாம்னு யோசிக்கிறேன். So to see my profile, click on the add button. Add button. Add button. Add button. Add button. ADD, not advertisement. Add. Add. ப்ரொஃபஷனலா இதான் ப்ரொஃபஷனல். ஆட் பட்டன் வரைக்கும் வந்தாங்க பாத்தீங்களா ஒரு கண்டென்ட்ல. அவங்க தான் அண்ணன். முன்ன பின்ன இவங்க ஆப் யூஸ் பண்ணிருந்தா தானே. நீங்க வெள்ளைக்காரங்க. ப்ரொஃபசர். தம்பி வாங்க. என்னது? அதே எனக்கு தான் கேட்டு முடிச்சிட்டீங்களே. ஒரு பையனா எப்படி இருக்கணும்னு. I will take you for a round. I will give you chocolate. Committed to work. என்ன தெரியுமா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மாதிரி சொல்றீங்க? அவ்வளவுதான். Committed to work, you are my work. You are my work. You are my work. I am working in call center number. Hey, இல்ல, our profile already committed but will be your secret husband.
யா நல்லா இருக்கே. தலைவனுக்கு இப்போ நம்ம ப்ரொஃபைல்லாம் பார்த்துட்டோம். ப்ரொஃபைல்ல இப்போ ஒரு 3 மேட்ச் வந்திருக்கு. யாருக்கு? தலைவனுக்கு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணியாச்சு. தலைவனுக்கு ஓ ப்ரொஃபைல் அப்ப கிரியேட்டே பண்ணி போயிட்டு இருக்கா? ரைட்டா லெஃப்டா? இது வேணாம்ப்பா, லைஃப் லெஃப்ட்டுப்பா. ஏன்னா அதான் ஏஜ்டா இருக்காங்கல்ல, அதனால நான் சின்ன பையன் இல்ல. அந்த கெட்டப்ல அப்படி இருக்காங்க. தலைவி வேணான்ட்டீங்க. இது லெஃப்ட். எனக்கு புரியலையே, லெஃப்ட் வைக்கிற மாதிரி எனக்கு கொடுத்துருக்கீங்க. என்ன இது? எல்லாமே மாட்டி விடுற மாதிரி வச்சிருக்கப்பா. லெஃப்ட் ஒரு ரீசன் சொல்லுங்க. லெஃப்ட் ஏன்னா அவங்க மிரட்டிட்டே இருப்பாங்க. நான் ஏதாவது பண்றேன் மிரட்டிட்டாங்கன்னா அவங்க அப்ப நீ ஏதாவது பண்ணிட்டே இருப்ப. ஏதாவது சும்மா அப்படி அவன் கேட்பான், நான் சொல்ல. அதான் இப்ப இவங்க ஏன் லெஃப்ட்னா, இவங்க தான் இப்போ வந்து அந்த 24/7 இவங்க எங்கேஜா வச்சுக்கணுன்ற மாதிரி பேசியிருப்பாங்க அந்த வல்லவன் படத்துல. அவ்வளோலாம் நம்மளால எங்கேஜா வச்சுக்க முடியாது, கடைசியில் அடி வாங்குவோம். அதனால லெஃப்ட் நல்லபடியா காம்பான்னு பார்த்தா எனக்கு இருங்க வருவங்க, வெறியில இருக்காதீங்க. எடுக்கலாங்கிற நேரத்துல தான் நீங்க உள்ள வந்துட்டீங்க. இந்த கேம் எனக்கு இல்லையா? இல்ல அந்த கேம் விளையாடுறோம், பேரா விளையாடுறோம். நம்ம பிக்சரா பண்றோம், இமேஜினேஷன். ரைட் லெஃப்ட். ஓகே, இப்போ நீங்க ஸ்வைப் பண்ணிட்டு இருக்கீங்க, மொபைல்ல இப்ப இருக்கீங்க. ஓகே, நாயகன் படத்துல ஒரு கமல்ஹாசன் சார் ஒரு யங் வெர்ஷன்ல ஒரு மும்பைல இருப்பாருல்ல. லெஃப்ட். லெஃப்டா மேம்? லெஃப்ட்னா I நோ. don't like bad boys. He's not a bad boy, man. ஆமா, அதுல கொலை பண்ணுவாருல்ல. நாட்டுக்கா தான கொலை பண்ணுவாங்க. நாயகன் படம் பாத்தீங்களா? கத்தி எடுத்தவன்லாம் தப்பானா டாக்டர் என்ன மேம் பண்ண முடியும்? போடு தளபதி, நீ வேற ரகம் தளபதி. நீங்க அடுத்து லாஸ்ட் ஆப்ஷன். அந்த ஆப் நானே கன்ஃபியூஷன் ஆகிற அளவுக்கு இருக்கு. ஆப்ல அடுத்த ப்ரொஃபைல் உங்ககிட்டயே கேக்குறேன், சஜஷன்ல நீங்க சொல்லுங்க என்ன மாதிரி யார் இருந்தா நீங்க ரைட் பண்ணுவீங்க? யார் இருந்தா நானே உங்களுக்கு மெசேஜ் அனுப்புறேன், who you want அப்படிங்கிற மாதிரி. சத்யராஜ் சார் போடுங்க. ஏன்? because he is my perfect husband. எங்க இருந்தாலும் படம் ப்ரமோஷன் புரிஞ்சிருப்பாங்க. டீம்ல இவங்களை கூப்பிட்டது தான் கரெக்ட். நம்மள திட்ட போறாங்க வெளில போய். சமயத்துல சாக்லேட் வைன் கையில. It will stream on August 16th. Watch it on Disney Plus Hotstar. ஓ சூப்பர் சூப்பர். திஸ் ஆர் தட். இத முடிக்கிறோம், கிளம்புறோம். டிடியா பிரியங்காவா? பிரியங்கா. குக் வித் கோமாளி கலக்க போகுது யாரு? கலக்க போகுது யாரு? புகழார் பால். ஷோர் ரெண்டு பேருமே 10 சீன் வந்து போதே நான் கொஞ்சம் டீப்பா உண்மையா யோசிச்சு பார்த்தா சாரி ரெண்டும் தான். சரி, குரேஷின்றலாம். குரேஷி. விஜய் ரக்ஷனா ஆக்டர் ரக்ஷனா? விஜய் ரக்ஷனா தான் நம்ம கொஞ்சம் பண்ணிருக்கோம். ஆக்டர் ரக்ஷனா இன்னும் பண்ணணும்னு ஆசை தான். கண்டென்ட் கொடுத்ததுக்கு நன்றி ஓ, மேடம். நாங்கெல்லாம் குறுக்கல. மேடம் எல்லாருக்கும் பொதுவான பேசவே இல்ல மேடம். நான் பேசுறதுக்கு முன்னாடியே நீங்க பேசுறீங்க மேடம். வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன் மேடம் உங்களை. சீரியஸா சொல்றேன் மேடம். Bye. Thank you. Please watch My Perfect Husband on Disney Plus Hotstar. August 16th. So we are waiting. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டோட மை பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் ஹாட்ஸ்டாரில் வரப்போகுது. பார்க்க நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்களும் பண்ணி என்டர்டெயின் பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது எங்களோட விஷஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. உலகின் நம்பர் 1 சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய வேலம்மாள் நெக்ஸஸ் 6 முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள்.